மானாமதுரை அருகே இளைஞர் கொலை வழக்கில் தப்பியோட முயன்ற கொலையாளிகளுக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. முன்விரோதம் காரணமாக அரங்கேறிய படுபயங்கர சம்பவத்தில் கொலையாளிகள் யார் என தெரிய வந்தது எப்படி? கோயில் திருவிழாவிற்கு ஊருக்கு வந்த இளைஞரை காத்திருந்து கொலை செய்துள்ளனர். பழிக்கு பழியாக அரங்கேறிய பகீர் சம்பவத்தில் நடந்தது என்ன? சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அடுத்த கீழப்பச்சாலையை சேர்ந்தவர் 21 வயதான பிரவீன். கோயம்புத்தூரில் பணிபுரிந்து வந்த அவர் திருவிழாவிற்காக செப்டம்பர் 1ஆம் தேதி இரவு சொந்த ஊருக்கு திரும்பினார். மானாமதுரை பேருந்து நிலையத்தில் இறங்கிய அவரை இருசக்கர வாகனத்தில் நண்பர்கள் ஊருக்கு அழைத்துச் சென்றனர். அப்போது 5 பேர் கொண்ட கும்பல் திடீரென்று வழிமறித்து பிரவீனை சராமாரியாக தாக்கினர். கொடூர தாக்குதலை பார்த்து அதிர்ச்சி அடைந்த நண்பர்கள் அங்கிருந்து தப்பி ஓடினர். அதன் பின்னர் பிரவீன் வீடு திரும்பவில்லை. மறுநாள் செப்டம்பர் 2ஆம் தேதி நெடுங்குளம் அருகே கண்மாயில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். பிரவீன்குமாரின் நண்பர்கள் கூறிய அடையாளங்களை வைத்து குற்றவாளிகளை நெருங்கிய போலீசார் விசாரணையில் சசிகுமார், தனுஷ், ரகுபதி உள்ளிட்ட 5 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் கொலைக்கான பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. சசிகுமார் மானாமதுரை புதிய பேருந்து நிலைய வாகனம் நிறுத்துமிடத்தில் பணிபுரிந்து வந்தார். அங்கு ஏற்பட்ட பிரச்சனையில் சில மாதங்களுக்கு முன்பு கீழப்பச்சாலையை சேர்ந்த சிலர் சசிகுமாரை வெட்டியுள்ளனர். இதனால் ஆத்திரத்திலிருந்து அவர் பழிக்கு பழி வாங்க திட்டமிட்டிருந்தார். பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக குற்றவாளிகளுடன் பழக்கத்தில் இருந்த பிரவீனை முதலில் தீர்த்து கட்ட திட்டமிட்டுள்ளனர். கோயில் திருவிழாவிற்கு அவர் ஊருக்கு திரும்ப காத்திருந்த சசிகுமார் தனது நண்பர்களுடன் படுபயங்கர செயலை அரங்கேற்றியுள்ளார். கைதுக்கு பின் போலீசாரின் பிடியில் இருந்து தப்பி ஓட முயன்றதில் தடுக்கி விழுந்த சசிகுமார், அமர்நாத், ரகுபதி ஆகிய மூவருக்கும் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு மாவுக்கட்டு போடப்பட்ட நிலையில் சிறையில் அடைத்தனர்.